அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். எழுதி முடிக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொருவருக்கும் மரண நேரம், செயல், அதாவது நல்லவனா கெட்டவனா, புதைக்கப்படும் இடம், அவனுடைய வயது, ரிஸ்க், உணவு எவ்வளவு உட்கொள்வான் ஆகிய 5 காரியங்களை ஒவ்வொரு அடியானுக்கும் அல்லாஹு தாலா எழுதி முடித்து விட்டான். இவ்வாறாக தீர்மானிக்கப்பட்டுவிட்ட நிலையில் துன்பத்தை கண்டும் விரக்தி அடைவதும், நீண்ட நெடிய திட்டங்கள் போடுவதும், வியாபாரம், கொடுக்கல் வாங்கலில் அநீதம் செய்வதும், பிறர் பொருளை திருடுவதும், அபகரிப்பதும், இன்பமோ லாபமோ கிடைத்துவிட்டால் என்னால் இப்படி நிகழ்ந்தது என தற்பெருமை கொள்வதும் ஆகிய இவையெல்லாம் மனிதன் தன் மரணத்தை பற்றி உணராததே இதற்கு காரணம். உலகை நேசித்து இறைவனின் கட்டளைக்கு அஞ்சாமல் வாழக்கூடியவர்கள் மரண நேரத்திலும் மண்ணறையிலும் மறுமையிலும் நீண்ட கடின வேதனைகளை அனுபவிக்க வேண்டி வரும். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், அவர்களுடைய தவணை வந்துவிட்டாலோ ஒரு கணமேனும் அவர்கள் பிந்தவ மாட்டார்கள், முந்தவ மாட்டார்கள். நாம் மரணத்தை நெருங்க விடாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கின்றோம். ஆனால் அது விரைவாக நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. மரணம் மனிதனை முடித்து வைக்கிறது என பலர் எண்ணுகின்றனர். மரணம்தான் இறுதி பயணத்தின் ஆரம்பம். உடலுக்குத்தான் அழிவை தவிர ஆன்மாவுக்கு அழிவு இல்லை. அவன் தன் வாழ்நாளில் தேடி வைத்த செயல்களில் நன்மை மிகுதியாக இருந்தால் சந்தோஷமும், தீமை மிகுதியாக இருந்தால் கைசேதமும் ஏற்படும். அல்லாஹ் நம் அனைவரும் பாவங்களையும் மன்னித்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.